நாம் இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசி 2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1 கரண்டி. பருப்பை நன்றாக கழுவி தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வைக்கவும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, மல்லி, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுரைக்காய் இவைகளை நறுக்கி வைக்கவும். இந்த காய் தான் போடணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச காய் போட்டுக்கலாம். நிறைய காய் போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் போதும். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கவும். பின்பு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொட்டி வதக்கவும். வதங்கியதும் தக்காளியை கொட்டவும். தக்காளி வதங்கியதும் காய்களை கொட்டவும். காய்கள் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கவும். இப்போது குக்கரில் வேக வைத்த பருப்புடன் அரிசி மற்றும் காய், 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி கிளறி கூடவே மல்லித்தழை, பெருங்காயம், உப்பு, சாம்பார் தூள் போட்டு 1 விசில் வரும் வரை வேக வைக்கவும். இப்போ நம்ம சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற அப்பளம் பொரிக்கலாம். இப்போ விசில் அடங்கி போச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ அந்த சூடோட நெய் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி, ரேஷன் பச்சை அரிசி தான். அதை வச்சு ஒரு சுவையான சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பகிரவும்.